இருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கல்வி, கலை, அரசியல், காதல், திருமணம் என அனைத்து விதத்திலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பாக துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, பாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நிலை இருக்குதுங்க. காரணம், ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதும், குரு அஷ்டமத்தில் இருப்பதும் உங்களுடைய பலத்தை குறைக்குங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தால் நீங்கி விடுங்க, அல்லது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வாடகை கட்டிடத்தில் இருப்பவர்கள் சொந்த கட்டிடத்திற்கு மாறும் அமைப்பு உண்டு. அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து ராகு ஒன்றே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அவருடைய பலத்தால் மட்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் நிம்மதி தேடி கோவில்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நீங்கி விடுங்க. இருந்தாலும் நீங்களும் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திற்குள் ஏற்படும் போது ஒருவருக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. குரு விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் எச்சரிக்கையோடு கையாள வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. தேவையில்லாத அலைச்சலை குறைத்து கொள்ள வேண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12க்குரிய புதன் 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். பிள்ளைகளுடைய விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. தேவையற்ற பிரச்சனைகளும் செலவும் வரலாங்க. பங்குதாரர்கள் விஷயத்தில் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். பெண்கள் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. சில தருணங்கள்ல பிறர் உதவியை நாட வேண்டி வருங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள தருணத்துல ராசிநாதன் ஆகிய சுக்கிரனும் அனுகூலமாக இல்லைங்க. குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்கும். ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் கூடுமான வரையில் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்கள் ஏற்படுங்க. அவசரப்பட்டு தீர விசாரிக்காமல் தவறான வரனை நிச்சயித்து விட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல நண்பர்களுக்கு உதவ பிறரிடம் பணம் வாங்கி கொடுக்க வேண்டாங்க. எக்காரணத்தை கொண்டும் பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது அவசியமாகும். தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும். ராகு உங்களுடைய பதவிக்கு பாதுகாப்பாக இருப்பாருங்க. குறிப்பாக அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்கள், மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோரோடு பழகுவதில் அளவோடு இருப்பது அவசியங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு இடைத்தரகர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடக்கூடும் என்பதால எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே மேற்கொள்ளுங்க. குறிப்பாக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. அதே போல் அன்றாட பணிகளில் கவனமாக
கவனமாக இருங்க. சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள், குழப்பங்களுக்கு பிறகே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதேபோல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு பரிபூரமான அனுகூலமான நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல விற்பனையும் லாபமும் கிடைக்குங்க. புதிய முயற்சிகளில் முதலீடுகள்லையும் நீங்கள் ஈடுபடலாங்க. அதேபோல் சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்குங்க. உங்களுடைய உற்பத்தியை அளவோடு அதிகரித்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் இக்காலகட்டங்களில் அரசு பிரமுகர் ஒருவருடைய ஆதரவு உங்களுடைய வியாபார அபிவிருத்திக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் தான் கலைத்துறைக்கு பிரதான அதிகாரி ஆவார் என்பதை புராதன ஜோதிட கிரகங்கள் விவரித்திருக்கு. அந்த வகையில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாடுபட்டு தான் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானத்திற்குள் செலவுகளை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கலாம். ஆனால் அதுவரை நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதேபோல் துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க. இருப்பினும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் தவறான நட்புகளினாலும் உங்களுடைய நல்ல பேருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. கூடுமான வரையில் மற்ற மாணவ மாணவிகளுடன் பழகுவதில் கவனமாக இருங்க. அளவுக்கு மீறி நெருக்கத்துடன் பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவ மாணவியர் தாங்களுண்டு தங்களுடைய படிப்புடு என்று விலகி இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. வயல் உழைப்பு கடினமாக இருக்கும். இரவு நேர பணிகளின் போது சற்று ஜாகிரதையாக இருங்க. ரூணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமாக கவலை ஏற்படுங்க. அஷ்டமத்தில் குரு இருப்பதால் குடும்ப சூழ்நிலை கவலை அளிக்கும். கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நன்மைகள் ஏற்படும் என்பது உங்களுக்கு ஆறுதலான ஒரு விதமாக அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு வழங்குங்க. குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.